மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் பானு அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு வீடியோ ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் கரூர்ல இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அதை பரப்புறவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாஜக தான். பாஜகல இருக்கிறவங்க அதை பரப்புறாங்க. சோ இது என்ன டீலிங்கா இருக்கும்னு யோசிக்கிறீங்க நீங்க? அதான் நான் இப்போ மாரிதாஸ் அவர்கள் பாஜக சார்பாகவும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாகவும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. நான் பாருங்க இப்படி ஒரு இப்ப இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, அண்ணன் நீங்களும் நானும் கூட்டுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தரும் 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணோம்னா, நீங்க எனக்கு பெரிய எதிரின்ற மாதிரி தெரியணும். இப்ப இந்த 2 பேர் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல அரசியல் பேசுறவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்க பாஜக விஜய்க்கு பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டணிக்கு வரல அப்படின்னு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னங்க இவரா அப்படி பேசுறாரு? என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரலன்றக்காக பாஜக பிரஷர் போடுறதுன்னு நம்புற அளவுக்கு வந்துட்டாங்களே. அப்ப அவங்களே அப்படின்னா, அப்ப பொதுமக்களுடைய கருத்து என்ன? எங்க அண்ணனை எப்படி எல்லாம் பிரஷர் கொடுக்குறாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி அங்க வா சிபிஐ விசாரணைக்கு வா, எங்க அண்ணன் எப்படி பிஜேபி எதிர்க்காரு, எப்படி எதிர்க்காரு, சிபிஐ விசாரணைக்கு போறல, ரொம்ப நல்லா இருக்குடா அவங்க அண்ணன் எதிர்க்கிறது பாஜகவை. சோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் நீங்க என்ன எதிர்க்கிற மாதிரி எதிர்ங்க, நானும் உங்களை சொல்றேன், பாஜக எனக்கு பிரஷர் போடுது, இவ்வளவு பிரஷர் போட்டாலும் நீங்க என்டிஏ கூட்டணியில சிஎம் பதவியே கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் அசைற ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி நானும் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். அப்ப மக்கள் என்ன நம்புவாங்கன்னா, இந்த எந்த நோக்கத்துக்காக நீங்க என்ன இறக்கி விட்டீங்க, சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கணும்ன்றதுக்காக இறக்கி விட்டீங்க, அதை செஞ்சுட்டு போயிடுவோம், நீங்க எதிர்க்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. 3வது தடவையா நீங்க சிபிஐ விசாரணைக்கு வரும்போதுதான் சிபிஐ ரெக்கவர் பண்ணிச்சான். ரமணா படத்துல சொல்லுவாங்களா, அடா பாவீங்களா, இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இதையே இவங்க இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் அப்பயே போட்டு காமிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது பண்றாங்க, ட்ரோன் மூலியமா இருக்க வீடியோ எப்படி எப்படிலாம். நம்மளுக்கு செருப்பை கொண்டு எரிஞ்சதுதான் பெரிய பிரச்சனையா காட்டினாங்க. ஏன் செருப்பை கொண்டு எரியணும், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும் போதுதான் இங்க மக்கள் பிரச்சனையா ஆகுதுன்னு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சரியா விளக்கம் கொடுத்திருக்காரு சிபிஐல போய். அவர் வீடியோ ஆதாரமே காட்டியிருக்காரு. அதாவது 6வது நிமிஷம் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அங்க மயக்க போட்டு விழுகுறாங்க. 16வது நிமிஷம் தான் அவர் என்ன பத்தி பாடுறாரு. அப்ப எதுக்கு அந்த 6வது நிமிஷம் பாடும் போதே இந்த பிரச்சனை நடந்த பிறகும் அந்த 16வது நிமிஷம் வரைக்கும் பேச வேண்டிய அவசியம் என்ன? முதல் கொஸ்டின். 2வது இவங்க கேக்குறாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க, அப்படி ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிற மாதிரி, பயிர் அறுவடை களை எடுக்கிறோம், அதனால நாங்க பூச்சிக்கொல்லி மருந்து தடவுறோம். நான் கேக்குறேன், அத்தனை ட்ரோன் படந்தது, அத்தனை இது இருக்கு, ஏதோ ஒரு வீடியோ காட்டு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இல்ல. இப்ப 3வது இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப இதெல்லாம் இவ்வளவு சர்ச்சையா ஆயிடுச்சு, ஜனநாயக பட ஷூட்டிங்காக தான் அப்படின்னு நக்கீரன் வெளியிட்டதுமே நீங்க கொஞ்சமா சுதாரிச்சு ஜனநாயகன் படத்துல அந்த ஷோ அந்த காட்சியை வைக்காம இருக்கலாம். நீ இந்த காட்சியை வச்சா மாட்டிப்ப, கொஞ்சம் இந்த 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 இத உண்மையை வெளிக்கொண்டு வரல நக்கீரன் அப்படின்னா இவங்க துணிஞ்சு இந்த வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க. ஆனா இது வெளியே வந்துருச்சு அப்படின்றதுனால அதே மாடல்ல ஒண்ணு பண்றீங்க, கிராபிக்ஸ் அதே இதுல பண்றீங்க, அந்த பேட்டர்ன்ல பண்றீங்க. இப்ப இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உனக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? நான் அந்த இது வைக்கல, ஆனா அதே மாதிரி வைக்கிறேன். இப்ப நீ போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்த, அத மாதிரி. ஆமா, 2 ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளுக்கு புரியாதா? சோ அந்த அளவுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வருது? அப்ப யார் உனக்கு பின்னாடி இருக்கா? இத வச்சா நான் மாட்டுவேன், இந்த சீனை வச்சா நான் மாட்டுவேன்னு தெரிஞ்சோம், நீ எந்த தைரியத்துல அங்க வைக்கிற? அப்போ உன் பின்னாடி யார் இருக்கா? அதுதான் கேள்வியா இருக்கு. அப்ப அது ஷூட் தானே? இல்ல நாங்க ஷூட் பண்ணல, ஷூட்டுக்காக ஒத்திகை பார்த்தோம் அப்படின்னு ராஜ்மோகன். நீ ஒத்திகை பாக்குறதுக்காக நாங்க கிடைச்சோமா? நீ ஒத்திகை பாக்குறதுக்கு 41 பேரோட உயிர் கேக்குதான்னு நான் கேக்குறேன். நீ ஒத்திகை பாக்குறன்னா உன் ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சு நான் ஷூட் தான் பண்ண போறேன்னு சொல்லி வர போறாங்க. பார்த்தா போதுன்ட்டு நிக்கிறக்கே இவ்வளவு பேர் வராங்க. அண்ணன் ஷூட் பண்றப்பா வாங்கினா அதுதான் பரேடே நிக்கிறாங்களே. சோறு வேணா, தண்ணி வேணா, வெயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இங்க செத்தா எனக்கு பேர் வரும், அங்க செத்தா பேர் வராது, என் புருஷன் செத்தா பரவாயில்ல, புள்ள செத்தா பரவாயில்ல, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒரு ஷூட் எடுக்க போறேன் வாங்கினா தானா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அளவு கூட கிடையாது, உங்களுக்கு நேரடியா ரியலிஸ்டிக்கா இருக்காது இல்லையா?
அப்போ உங்களுக்கு இந்த ரியலிஸ்டிக்காக 41 பேர் சாகணும், அவ்வளவு பேர் வெயில்ல தண்ணி சோறு இல்லாம நீங்க நிக்கணும். அத வேற நீங்க ஒத்துக்கிறீங்க. நாங்க வந்து ரிகர்சல் பண்ணி ரிகர்சல் நீங்க ரிகர்சல் பண்றது மட்டும் நியாயமா? அதாவது இது என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டோ எடுக்கல செல்ஃபி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எது பண்ணாலும் அது தப்புதான். நியாயமா நீங்க லேட்டா வந்ததே தப்பு. இதுல ஷூட் நீங்க ரிஹர்சல் பார்த்தன்றது நீ மூவாயிரம் நீ ஒத்துக்கிட்ட. நான் வந்து அதாவது எங்க அப்பா வந்து அந்த குதிரைக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அது ஷூட் இல்ல, நான் வந்து இது ரிஹர்சல் தான் அப்படின்னு. அங்க நடந்தது ஏதோ ஒரு வகையில படத்துக்காக பண்ணப்பட்ட நிகழ்ச்சி தான். கூட்டத்தை நீங்க சேர்த்தீங்க அப்படின்றத நீங்களா ஒத்துக்கிறீங்க. நாங்க லேட்டா வந்ததுக்கும் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கும் போலீஸ் தடுத்தும் நாங்க உள்ள போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்க ரிஹர்சல் பண்ணதுதான். சரி ஓகே, நாங்களே சொல்றோம் நீங்க ஷூட் பண்ணல, ரிஹர்சல் பண்றதுக்காக 41 பேர் கொலை பண்ணிருக்காரு விஜய், ஒத்துக்கலாமா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அது ஆல்ரெடி ராஜ்மோகன் ஒத்துக்கிட்டாரு. அப்ப ரிஹர்சல் நீங்க அதாவது ஷூட்னா கூட ஒரு அளவுக்கு ஏதோ சினிமாக்காக எடுத்து நீ ரிஹர்சல் பண்றதுக்கே 41 பேர் சாவடிச்சிருங்க, அப்ப ஷூட் எடுத்தா எத்தனை பேர் சாவடிப்ப? இது தெரிய வரல அப்படின்னா அடுத்த ஒரு ஷூட் நடந்திருக்கும். அப்போ ஒரு 80 பேர் சாவடிச்சிருப்பாங்க. அப்ப மக்களுடைய உயிர் அப்படின்றது உங்களுக்கு நீங்க ரிஹர்சல் பண்றதுக்காக 41 பேர் அப்படி உங்களுடைய மரணம் அப்படின்றது ரிஹர்சல் பண்ணதுனால அப்படின்னா எங்க எப்படி புரியல. இவங்க ஆட்சிக்கு வந்தா அப்ப மக்கள் இவங்க என்னவா பாப்பாங்க? அந்த கேள்வி இருக்கு இல்லையா நமக்கு? அதனாலதான் நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இது ஆட்சி பண்றதுக்கான ஆள் கிடையாது. இவங்க அடமானம் வைக்கிறதுக்கான ஆள் தான். நிறைய பேர்ல எழுதுங்க ஓட்டேரி நிறைய பேர்லன்னுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு எடுத்துட்டு போய் அமித்ஷாஜி கிட்ட அடமானம் வச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப எந்த கருத்தியலுமே எந்த கொள்கையுமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எதுவுமே கிடையாது அந்த கட்சிக்கு. கொள்கைன்னா என்னன்னா 1/4 கிலோ 10 ரூபான்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கு அந்த கட்சி. நீ என்ன அரசியல் படுத்து? நீ சினிமா எடு, தப்பு இல்ல. அண்ணா அவர்கள் காலத்துல சினிமாவை ரொம்ப சரியா அரசியல் படுத்துறதுக்காக மக்களை பயன்படுத்திக்கிட்ட களம் தான் சினிமா. ஆனா நீ என்ன கருத்து எந்த கொள்கையை சார்ந்து அவங்களுக்கு கொண்டு போறன்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இலவசங்கள் கொடுக்கறது தப்புன்னு வந்த நாள்ல இருந்து பெண்களுக்கு பிச்சை போடுறாங்க 1000 ரூபாய் விடியல் பயணம் நீ பிச்சை போட்டு நாங்க போகணும் கையேந்தி நிக்கிறாங்க அப்படிங்கிற டைலாக் எல்லாமே நீங்க 2500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்ப நீங்களும் அதே பிச்சுதான் எடுத்து வைக்க போறீங்களா? ஆக உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாமே செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் நீ மறுபடியும் லாஸ்ட் ரேங்க் வாங்கு, நான் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் தாவேக்காவோட கொள்கை அறிவிப்பு எல்லாமே இருக்குது. இப்போ சமீபத்துல ஒரு கல்லூரி மாணவி கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க வந்து தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நிதி உதவி கொடுக்கறது வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணம் அந்த ஒரு விஷயத்தையே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அதுல இருந்து எல்லாம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ இல்ல கல்வி ரீதியாவோ நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. நீங்க மறுபடியும் வந்து எனக்கு தாய்மாமன் சீர் செய்யறேன் அண்ணன் சீர் செய்யறேன் அப்படின்னா நீங்க எங்களை இன்னும் பின்னோக்கி தானே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு ஒரு மாணவியே கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அது 100% உண்மை. நீங்க தாலிக்கு தங்கம் அப்படின்றத கூட ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இவர் சொல்றாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா பெண் எடையாளர்களுக்கு பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆமா ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடை. அப்ப நீ என்ன பேசுற? இந்த சமூகத்துல ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றதே இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வெளியே வரோம். இன்னைக்கு பெண்கள் படிக்கிறோம், ஒரு மீடியால ஒரு டாக்டர் ஆகுறோம், ஒரு மீடியால வரோம், ஒரு டாக்டர் ஆகுறோம், நேவி ஆபீசர் ஆகுறோம், பஸ் டிரைவர் ஆகுறாங்க. எல்லா காலத்துக்குமே இன்னைக்கு ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்து கொண்டிருக்காங்க. இங்க சமத்துவமும் சுயமரியாதையும் பேசிதான் இந்த திராவிட கொள்கை இது வரைக்கும் கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கு. நீ இங்க எடை போடுறவங்கள ஆண் தனியா பெண் தனியா, அப்போ உன்னுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்றதுதான். நீ தான் சொல்ற இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட நீ ஃபெயில் ஆகு, நான் உன்னை படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வந்து பாத்தீங்களா இந்த பையனை நான் தான் படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுதான். டே அவன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தான், அவன் ஃபெயில் ஆகி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் திருப்பி நீ உன் பேச்ச கேட்டா அவன் ஃபெயில் ஆகி மறுபடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஃபெயில் ஆன பையன் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மறுபடியும் அதான் அதே கதை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து இப்ப இவரு அதிமுகல பண்ணிருக்காங்க பாருங்க, குத்து விளக்கு குல விளக்குன்னு, அது அப்படியே பேட்டர்ன். அட்லீஸ்ட் காப்பி அடிக்கிறதா அடிக்கிற ஒழுங்கா அடிக்க ஆந்திரால இருந்து காப்பி அடிச்சுட்டு வர. அவரு சொன்ன அந்த 6 சிலிண்டர் வந்து ஆந்திரால 3 சிலிண்டர், இவரு 6 சிலிண்டர். இல்ல எப்போ 6 சிலிண்டர் சொன்னாரோ அன்னையில சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகி போச்சு பாவம் பெண்கள்லாம். இதனாலதான் அந்த நரி ஊழ சொன்னீங்கல்ல, அதுக்கு விஜய் வந்து இது கூட கம்பேர் பண்றாங்க. அதே மாதிரி அங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது போலீஸ் தான் ஆனா யூனிஃபார்ம் இல்லாம ஒரு சிறப்பு படை அப்படின்னு அதையும் அடிச்சாங்க. அப்படி இதை கவுண்டமணி காமெடியில வரும் பாத்தீங்களா, அவன் என்ன பார்த்து காப்பி அடிச்சான், அவன் பாஸ் ஆயிட்டான், நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, பெண்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டது நம்மளுடைய சுயமரியாதை இயக்கங்கள். அத பெரியார் ஆசைப்பட்டாரு, அதை கலைஞர் அவர்கள் செஞ்சு காமிச்சாங்க. நம்மள பெண் காவலர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரணும்னு கொண்டு வந்தவர் கலைஞர்கள் தான். ஆனா நீங்க மறுபடியும் சுடிதார் கலர் ட்ரெஸ் போயிடுங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாம் வேணாம், நீங்க வந்து காவலாளியா இருங்க,
ஆனா யூனிஃபார்ம் இல்லாம இருங்க. எனக்கு புரியல. ஏன் நாங்க யூனிஃபார்ம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு 50 வருஷம் டைனமிக் சேஞ்ச் எடுத்துட்டு வர போறோம்னு சொன்னாங்களா, அந்த சேஞ்ச் வந்து பின்னாடி எடுத்துட்டு போறது அதேதான். இவங்க எப்படி வந்து புதிய கல்விக் கொள்கை மூலியமா வந்து நீ இந்தி படி அப்படின்னு சொல்லி நம்மள பிற்போக்கா இழுக்குறாங்களோ, அதே மாதிரி அவரு நான் வந்து ஆண் தனியா பெண் தனியா அப்படின்ற கொள்கை கொண்டு வருவாரு. அதுக்கப்புறமா நீ யூனிஃபார்ம்லாம் போடாத, அதே சுடிதார் அதே புடவை போட்டுட்டு உனக்கு எந்த மரியாதை இல்ல. ஒண்ணு சொல்ற கேளுங்க, அந்த யூனிஃபார்முக்கு இருக்க மரியாதை வேற. சாதாரணமா ஒருத்தவங்க போகும்போது ஒரு டாக்டர் அவருடைய கோட் போட்டு வரும்போது, ஒரு வக்கீல் அவர் யூனிஃபார்ம் போட்டு வரும்போது, ஒரு போலீஸ் அவரோட யூனிஃபார்ம் போட்டு வரும்போது அந்த யூனிஃபார்ம் கொடுக்குற மரியாதைன்றது வேற. அந்த மரியாதை பெண்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது ஆந்திரால இருந்து இவங்க காப்பி அடிச்சாங்க. ஓகே ரைட், அது பாஜக கூட டீலிங், அது அப்படிதான் நினைக்கும். இவங்க அதே கட்சி தானே, அதாவது பாஜக பி டீம் தானே. அதாவது எங்க ஒரே மந்தையில் பிரிந்த ஆடுகள் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி அது எங்க கனெக்ட் பண்ணுது பாருங்க. இப்ப நாயுடு கிட்ட இருந்து இவரு ஜி வந்து காப்பி அடிச்சிருக்காரு. நாயுடு எங்க இருக்காரு, எங்க சேர்க்க சரியில்லைன்னு அந்த சேர்க்க இந்த சேர்க்க ஒன்னா வந்து சேர்ந்து அதே அறிவிப்பு அப்படியே காப்பி அடிச்சு இங்க வந்து வாந்தி எடுத்திருக்காரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் அதிமுக, கொஞ்சம் இந்த பக்கம் தெலுங்கு திமுக இருந்து அவரு வந்து எதையும் காப்பி அடிக்கலன்னு சொல்லணும். ஏன்னா அதிமுகவே திமுக பார்த்தானே காப்பி அடிச்சிருக்கு. இதுவே காப்பி பிரியர். ஆமா, அதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் கீழே திமுக பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையுமே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, திமுக பார்த்து அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரால இவரை பார்த்துதான் அவங்கள 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 500 ரூபாய் கூட கொடுக்கல, அது வேற விஷயம். கொடுக்குற மாதிரி அது பாஜகவோட ஸ்டைல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் சமயத்துல எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு இல்ல எனக்கு கொடுத்துருங்க, எங்களால கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அதே மாதிரி தேர்தல் சமயத்துல 10,000 ரூபாய் போடுவாங்க. ஜெயிச்சு முடிச்ச பிறகு இல்ல நாங்க தப்பா அவங்க அக்கௌண்ட்ல போட்ட திருப்பி கொடுங்க. ஆனா இந்த வாட்டி பெண்கள் வந்து செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி நான் போட்ட ஓட்ட திருப்பி கொடு, 10,000 ரூபாய் நான் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பிளே பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து பாஜக ஸ்டைல்ல வந்து யாரா இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அறிக்கையை பார்த்துதான் இவங்க காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டாரு புதுசா, நான் வந்து வீடு கட்டி தருகிறேன், வீட்டுக்கு ஒரு டிகிரியா இது பண்றேன் அப்படின்னு. நான்லாம் முதல் பட்டதாரி படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நிலவரத்துல தமிழ்நாட்டுல பிஹெச்டி முடிக்கிறவங்க அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுலதான். இந்தியா அளவுல பிஹெச்டி முடிக்கிறவங்க பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த நிலைமை இப்ப நாங்களாம் மாஸ்டர், அதாவது முடிச்சுட்டு அந்த இதுக்கு போயிட்டோம். டிகிரி தாண்டி அதை முடிக்கிறதா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். இவர் வந்துட்டாரு இப்பதான், நான் வீட்டுக்கு ஒரு முதல் பட்டதாரி அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து தமிழ்நாட்டுல தயவு செய்து போட்டியிடு, விஜய் அவர்கள் தகுதி இல்லை. நீங்க போங்க அந்த பக்கம் பீகாரு இது அங்கெல்லாம் போயிட்டு நீங்க ஆண்களுக்கு தான் வந்து கரெக்டா இருப்பீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அறிவிப்புல அப்படிதான் இருக்கு. இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு கிரியேட் பண்ண ஒரு அறிவிப்பு மாதிரிதான் முழுக்க அங்க இருந்தா நம்ம எழுதி கொடுத்துருப்பாங்க. அதனால அப்படிதான் இருக்கும். அவரா சொந்தமா எழுதி இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் அதுதான் சொல்றேன், நீங்க கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. யார் வேணாலும் ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்க எந்த கொள்கையை சார்ந்து நீங்க வந்து இது பண்றீங்க? 75 வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம் திராவிட கட்சிகள் கஷ்டப்பட்டு நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. திமுக மட்டும் இல்ல, அது அதிமுக இருக்கட்டும், திராவிட இருக்கிறாங்க. இப்ப நீதி கட்சியில இருந்தே எடுத்துக்கோங்களேன், இந்த 100 வருஷம் ஆச்சு நாங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது. நீங்க இன்னைக்கு அதிமுக கூட சேர்ந்துட்டு எங்களை ரொம்ப ஈஸியா இந்த சினிமா மோகத்தை வச்சு எங்களை ரொம்ப ஈஸியா பின்னோக்கி எழுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இங்க நடக்காது. ஏன்னா அமித்ஷாவே இதை சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு வந்து மத்த மாநிலம் மாதிரி இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, சாதாரண ஆட்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னு. ஏதோ 1-2 இப்ப இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தாவேக்காக ஓட்டு போடுற, அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நிலவரம் வேற, அன்னைக்கு நிலவரம் வேற. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்ட பேர் நிலவரம் வேற, இன்னைக்கு நிலவரம் வேற. எத்தனையோ பேர் அரசியல் படிச்சிருக்கு, புரிதல் இருக்கு, என்ன செய்யறோன்றத கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. 2வது, அன்னைக்கெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நேரம் ஆகும். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, காலையில போய் பேசுனீங்கன்னா சாயங்காலமே ஃபேக்ட் செக்ல வந்துரும், எவிடன்ஸோட இது பேசுனது பொய்ப்பா, இது ஏஐப்பா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனாலும் ரொம்ப சல்லித்தனமா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இவங்க சொல்றாங்களே தாவேக்கா சார்பா, நான் கேக்குறேன், முதல்ல பெண்களுக்கு மரியாதை அப்படின்னா என்னன்னு கிளாஸ் எடுங்க. அது மீடியால சேர்ந்த நபரா இருக்கட்டும், உங்க கட்சியில இருந்து வெளியே போற பெண்களா இருக்கட்டும், மாற்று கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும்,
எல்லாரையுமே ரொம்ப மோசமான விமர்சனம் காது கொடுத்து கேட்க முடியாது. இல்ல இதெல்லாம் செய்யறது வந்து ஆதவ அர்ஜுனா அதுக்காக ஒரு டீம் வந்து செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப அது கூட கண்டுபிடிக்க முடியாது, நீ என்ன தலைவர் நான் கேக்குறேன். இப்ப இதையே என்னால கண்டுபிடிக்க, ஆதவர்ஜுனா வந்து ஒரு டீம் வச்சு இயக்கிட்டு இருக்காரு, அது விஜய்க்கு தெரியாம நடக்குதா? அப்ப நீ சிஎம் ஆகி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஆதவர்ஜுனா இங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவாரு, அவர் 8 வழிச்சாலைக்கு அனுமதி கொடுப்பாரு. இப்ப நீங்க முதல்வர்னா அவர் தானே டெபுட்டி சிஎம் இருப்பாரு, அவர் வந்து 8 வழிச்சாலைக்கு அனுமதி கொடுப்பாரு, நீட் தேர்வுக்கு இது பண்ணுவாரு, விலக்கு வாங்கி தர மாட்டாரு, புதிய கல்விகளுக்கு ஓகே பண்ணுவாரு, இந்தி கட்டாயம்வாரு, இது எல்லாத்தையுமே ஆதவர்ஜுனா பண்ணுவாரு. இது எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது, பனையூர்ல தூங்கிட்டு இருப்பாருன்னு ஒத்துக்க முடியுமா நம்மளால? உன் கட்சியிலே என்ன நடக்குதுன்றது கிளாரிஃபையா உன்னால பண்ண முடியலன்னா நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போற? அப்ப நீ முதல்வர் பதவிக்கு ஆசைப்படாதுன்னு சொல்றோம். எதுக்கு எடுத்தாலும் இவங்க எம்ஜிஆரோட பொருத்தி பாக்குறாங்க இல்லையா விஜய், அதுவே நான் வந்து தப்புன்னு சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் அதிமுகல இருந்தார், அவர் அண்ணாவோட பயணப்பட்டாரு, கலைஞரோட பயணப்பட்டாரு, அவங்களுக்கு கள நிலவரம் என்ன தெரியும், ரோட்ல இறங்குவாரு எம்ஜிஆர், எத்தனை மக்களை போய் நீங்க நம்ம இந்த ஜெனரேஷன் தான், நீங்க பழைய வீடியோல எடுத்து பாருங்களேன், எம்ஜிஆர் அப்படி நிப்பாரு, சுத்தி அவருடைய கூட்டம் நிக்கும், ஆயா பாட்டி இளைஞர்களே நின்று இருக்காங்க, அவர் எல்லாரையும் இப்ப ரோட்ல சந்திச்சிருக்காரு, வேட்டியை மடிச்சுட்டு கட்டு வெள்ளம் வந்தா போய் ரோட்ல நீ எம்ஜிஆரோட பெரிய ஆளான்னு கேக்குறேன் நான். ஓகே, அவ்வளவு பெரிய ஆளு. விஜயகாந்த் அவர்களோட சொல்றேன், விஜயகாந்த் அவர்கள் என்ன அண்ணன், அவர் தான் என்ன சினிமால கைய புடிச்சு கூட்டிட்டு வந்தாரு, அத பிரேமலதா ஆப்போசிட்டாங்க. ஆமா நீ என் தம்பிதான், அது குடும்பம் வேற கூட்டணி வேற அப்படின்ட்டு அவங்க திமுக கூட போய் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆக நீங்க உங்களை பெரிய பெரிய தலைவர்களோட நீங்க வந்து உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களுடைய அரசியல் பயணம் வேற, அனுபவம் வேற. நீங்க கட்சி ஆரம்பிச்சது நல்லதுதான், உங்களை சுத்தி யார சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதா கேள்வி. நிர்மல்குமார் யாரு, பாஜக வந்தாரு, ஆதவர்ஜுனா யாரு, திமுகவிலும் விசிகாவிலும் துரத்தப்பட்டவங்க. இப்ப இந்த 2 தலைவர்களும் இவரை துரத்துறாங்கன்னா அப்ப உனக்கு எங்க கேள்வி இருக்கணும்ல, துரத்துனாங்க, இவன் ஏன் நேரம் நம்ம கிட்ட வரான், அந்த கேள்வி இருக்கணும்ல. அருண்ராஜ் ஐஆர்எஸ் யாரு, உன் வீட்டுக்கு இதுக்காக வந்த ரெய்டுக்காக வந்தாரு, அவரும் கூட சேர்த்து வச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அடிமட்ட தொண்டர் வந்து சொல்லிட்டான் எனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு பாஜக தூக்கி கொடுக்குறாங்க. இப்ப இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் எங்க அப்படின்றதுதான் நம்ம இதுவா இருக்கு. அப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியல, தப்பு யார்கிட்ட இருக்கு, தாவேகா கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன், இத உள்ளேயே கட்சிக்குள்ள நடக்கிறது. ஆனா அதான் நான் சொல்றேன் இல்லையா, மறுபடியும் விஜய் அவர்களுக்கு தெரியாம இது நடக்கிறது, விஜய் அவர்களை ரீச் பண்ண முடியல அப்படின்றது நீங்க தட்டி கழிக்கலாம். ஆனா எங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்ப இதையே உன்னால ஒண்ணு கழட்ட முடியலன்னா நீ முதல்வராகி என்ன கழட்ட போற? நீ எப்படி, சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிஎம்ல உட்கார்றதுன்றது. எதிர்கட்சிக்காரன் அடிப்பான், கூட இருக்க கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பெறும், மத்தியில ஆட்சி இருக்கவும் பிரச்சனை பண்ணுவான், நிதி தர மாட்டான், இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். இன்னைக்கு திமுக எத்தனை பேர் சமாளிச்சிட்டு இருக்கு, கூட இருக்க கூட்டணியிலே காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுது, விசிக பிரச்சனை பண்ணுது, அவங்க தரப்பு நியாயத்தான் அவங்க கேக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும், அதே நேரத்துல லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. இப்ப இந்த நேரத்துல அவன் நிதி தர மாட்டான், கல்வி கொள்கை இதை பண்ணி நிதி தர மாட்டான், நம்மளுக்கு தர வேண்டிய வரி தர மாட்டான், 40% நம்மளுக்கு தரணும், 32 தான் கொடுக்கணும்னு மோடி சொல்றாரு. அந்த 32 நம்மளுக்கு சரியா வந்து சேர மாட்டேங்குது. ஆனா அதுலயும் நான் இவ்வளவு டெவலப்மெண்ட் காட்டுறேன், பொருளாதார ரீதியா நம்பர் 1, உமன் சேஃப்டில நம்பர் 1 சிட்டி, அதாவது சென்னை சிட்டி தான் வருது ஆல் இந்தியா லெவல்ல. ஆல் இந்தியா லெவல்ல சிட்டிஸ்ல 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டில நாங்க தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுல சென்னை ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம். 2வது திருச்சி வருது, அதுக்கப்புறம் தான் பெங்களூரு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ வந்து ரொம்ப பச்சையா வந்து சொல்லிட்டு இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம். ரைட், ஓகே, பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ன பண்ணலாம்? அவர் வந்து சொல்றாரு, தெருவுல லைட் போடுவேன், சிசிடிவி கேமரா போட்டுட்டு இருப்பேன். பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? அதான் தெரு ஃபுல்லா லைட் போடுவேன், சிசிடிவி கேமரா போடுவேன். அதை விட அட்வான்ஸான இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பாட்ல நின்னுட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து போன் பண்ணீங்கன்னா இதுக்கான பேட்ரோல் வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கான வசதிகள் இங்க ஏற்பாடு. நான் வந்த பெண்கள் பாதுகாப்புக்காக பஸ்ல வந்து சிசிடிவி வைப்பேன். இப்ப நாங்க போற பஸ்ல எல்லாம் சிசிடிவி இருக்கு, அலாரம் இருக்கு, அதுக்குன்னா உடனே பஸ் டிரைவர் நிறுத்துறதுக்கான அலாரம் இருக்கு. இப்ப ஏற்கனவே நடைமுறையில இருக்க ஒரு விஷயத்த நான் வந்தா செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னா எனக்கு வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். அது பஸ்ல வந்து பாக்கணும், ஒரு சும்மா ரைட் மாதிரி போயிட்டு வரணும், வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்ல, போறதா தனி பிளைட்ல போறது, தனி பிளைட்ல வீட்டுல வர்றது, வீட்டுக்கு வரும்போது கார்ல வந்து சேர்றது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது இத பத்தி பேசுறவங்க எல்லாருமே பாருங்க, இந்த விடியல் பயணமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
அவங்க யாருமே எலைட்டா தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி சராசரியா பஸ்ல போயிட்டு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இந்த வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படி 5,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்துறவங்களா இருக்காங்க. சோ அந்த எலைட்டா இருக்கவங்க தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து நம்மள மாதிரி சராசரியாக பஸ்ல போயிட்டு வர நம்மளாம் பேச மாட்டோம். நான்லாம் வந்து டெய்லி பைக்ல தான் வந்து போயிட்டு இருக்கேன் ஆபீஸ்க்கு. தனியா தான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு இடத்துலயும் வந்து ஃபேஸ் பண்ணதா இது வரைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் வேணா தாவே ஆளுங்க ஏதாவது செட் பண்ணி நீ ஆடி பேசுற ஆவடி ரூட் ஏதோ சொல்ற அப்படி நம்ம ஆளுங்களை எனக்கு அந்த பயமே வந்துருச்சுங்க ஒரு கட்டத்துக்கு மேல. தாவேக்காவினர்கிட்ட இருந்து தான் பாதுகாப்பு வேணும். ஏன்னா எனக்கு என்னன்னா இவங்க தொடர்ந்து ஒரு இது சரியா தவறது இல்ல, ஆனா எனக்கான பயத்தை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இவங்க தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்க எந்த மாதிரி ஆட்கள்னா அண்ணா சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா இங்க எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. நம்மளே சில பாதுகாப்பு இல்லாத விஷயங்களை பண்ணி விட்டோம்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துலதான் எங்களுக்கு இருக்க தவிர்த்து எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நான் இது போறேன் வரேன் இது பண்றேன், இத்தனை வேலைக்கு வரோம் போறோம், அன்டைம்ல வரோம் போறோம், எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லை. இப்ப என் ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா 3 இடத்துல போலீஸ் பேட்ரோல் நின்னுட்டே இருக்கும். நைட்டு நீங்க 10 மணிக்கு போனாலும் சரி 12 மணிக்கு போனாலும் சரி, சில சமயம் நான் என் வீட்டுக்காரோட போவேன், சில சமயம் தனியா போகும்போது 3 இடத்துல அந்த பேட்ரோல் வண்டி நின்னுட்டே இருக்கும். இப்படி பாத்துட்டு இருக்கு தமிழ்நாடான நீங்க வந்து ஏதோ 1-2 இடத்துல நடக்குது. அது சில குடும்ப விஷயங்களா நடக்கிறத தனிப்பட்ட முறையில நடக்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுது. நடவடிக்கையும் அடுத்தடுத்து உடனே எடுக்கப்படுது. எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படாத பாஜக பத்தி நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா மணிப்பூர் பத்தி பேசவே இல்லை. மணிப்பூர் எவ்வளவு இருக்குங்க. அவங்க கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போனவர்களுக்கு வெளியே மாலை மரியாதையோட கூட்டிட்டு வந்து பதவி கொடுத்துட்டு இருக்கு பாஜக. அவங்களை எதிர்த்து நீங்க எந்த வார்த்தையுமே பேச மாட்டீங்க. ஆனா நீங்க இங்க எல்லாமே பாதுகாப்பு கொடுத்து மீறி 1-2 நடந்தாலும் இல்ல இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சரி நீ என்னப்பா பண்ணுவேன்னா பொத்தாம் பொதுவா அதேதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பஸ்ஸுக்கு அலாரம் வைப்பேன், சிசிடிவி கேமரா போடுவேன், லைட் போடுவேன். இப்ப எல்லா சிக்னலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது, அதை உடனே கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இல்ல உடனே அப்படின்னா இந்த விளாத்திக்குளம் சம்பவத்திலேயே சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது உடனே இப்ப நான் எனக்கு இந்த கேஸ முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தப்பான யாரோ ஒருத்தரை புடிச்சு நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டேன்னு எனக்கு கேஸ் முடிஞ்சிடும். ஆனா அப்படி கிடையாது. சரியான ஒரு நபரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிசிடிவி கேமரால 10 பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். அவன் யாரு போறான். இப்ப அந்த நபரை கண்டுபிடிச்ச உடனே என்ன சொல்றாங்க, அவர் மேல ஏற்கனவே இந்த கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு, அவர் பெயில்ல போயிருக்காரு, சோ அவர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த டைம்ல இந்த சம்பவம் நடந்து இந்த டைம் கேப்புக்குள்ள இவங்க பண்றதுக்கான சோ இதுதான் பொருந்தி வருது அப்படின்னும் போதுதான் இந்த நபரா இருக்க முடியும் தான் நம்ம கை வைக்க முடியும். சினிமால காட்டுற மாதிரி உடனே போ சிசிடிவி கேமரா பாரு. ஒரு பைக் தொடர்ந்துச்சுன்னா கூட ஒரு தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு போதா, அந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போதா, இது எங்க போயிருக்கோம் அப்படின்னு மாத்திதான் நீங்க ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜோட கண்டினியூட்டி பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான இது பொறுமையா பார்த்துதான் பண்ண முடியும். உடனே ஒரு தப்பான நபரையா போய் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்? யாருக்குமே தெரியாது. சொல்லுது 100 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம். ஒரு நிரபராதி மாட்டக்கூடாது. இப்ப அதுக்கும் என்ன சொல்லிங்க, நீங்க கேஸ் முடிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நிரபராதியை மாட்டி விட்டீங்கன்னு அப்ப சரியான நபரை கண்டுபிடிச்சு ஏன் லேட்டு? நீ கண்டே பிடிக்கலடா, மத்த மாநிலத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்கடா, நான் செஞ்சுட்டு இருக்கேன்டா, ஏன்டா புரிய. இன்னைக்கு கூட சாத்தான்குளம் இஷ்யூ அதிமுக ஆட்சி இன்னைக்குதான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அத பத்தி வாய் ஏன் திறக்கல? சாத்தான்குளத்துல எவ்வளவு ஒரு அநியாயம் அது. இந்த மாதிரி பையனை கூட்டிட்டு போய் அடிச்சு அதை அப்பாவை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், அப்பாவை கடிச்சு அதை கேட்க போன பையனை அடிச்சு எதுக்கு அடிச்சுன்னே தெரியல இது வரைக்கும். சுபா கடையை திறந்து வச்சுதான் கூட்டிட்டு போய் அடிச்சு கடையை திறந்ததுக்கெல்லாமாடா அடிச்சு கொள்வீங்க உங்க ஆட்சியெல்லாம்? அவரு சொல்வார் எங்க ஆட்சி வந்ததுன்னா ஆஹா ஓஹோன்னு துப்பாக்கில சுடுவாரு பெண்களை, வாயை பார்த்து ஸ்னைப்பர் வச்சு குறி வச்சு சுடுவாரு பெண்களை. ஆமா அந்த அளவுக்கு அவரு இந்த விஷயம் இல்ல. நீங்க அவர்கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன் தான். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன், இது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு உண்மையிலே டவுட் இருந்தா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னா எடப்பாடி அவர்கள் மாட்டிப்பாருன்னா அந்த கேள்விக்கு அவர் இந்த 3 ஆப்ஷன் தான் வச்சிருப்பாரு. ஆப்ஷன் ஏ எனக்கு தெரியாது, ஆப்ஷன் பி நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன், ஆப்ஷன் சி இது நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இது இல்லாம தாண்டி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாரு. அது காலம் பதில் சொல்லும், காலத்தின் கையில் இருக்குன்றவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த 4 தான் மாத்தி சொல்லுவாரு. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா இன்டர்வியூ செக் பண்ணி பாருங்க, இதான் இருக்கும். நன்றி, நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.